ஒவ்வொருவருக்காக, குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மறக்க முடியாத அன்பு தகப்பனார் பாஸ்டர் டேனியல் தேசத்திலே ஊழியம் செய்கிறாங்க. மிகவும் நேசிக்கிற ஊழியத்தை நேசிக்கிற ஒரு அன்பு ஊழியக்காரருடைய குடும்பங்களை எல்லாம் இங்கே பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் அன்பு சகோதரிகளுக்கும் உடைய குடும்பத்தினர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். என்னை அன்போடு உபசரித்து என்னை நேசித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சஜின் தம்பி அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நன்றி. அருமையான ஆராதனை, அருமையான காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்க உங்களோடு கர்த்தரை ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்தியா தேசத்தில் எந்த இரவும் எந்த பகலும் தமிழ்நாடை பொறுத்த மட்டும் நல்ல துதிக்கலாம், நல்ல பாடலாம். ஒரு சில இடங்களை தவிர எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் தைரியமாக நம்ம பண்ணுறவங்க நம்ம மாநிலத்தில். எவ்வளவோ பிரச்சனைகள் கடந்த 10 ஆண்டுகளான வித்தியாசமான ஆட்சியில் சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், சபைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஊழியங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தாங்க. இந்த 10 வருஷத்துல தான் தமிழ்நாட்டிலேயே ஏராளமான சபைகள் கட்டப்பட்டிருக்குது. அது நீங்க நம்பினாலும் சரி, நீங்க நம்பிதான் ஆகணும். இந்த 10 வருஷத்துல 1000 பேர் இருக்கிற சபை தான் பெரிய சபையா பார்த்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5000 10,000 சொல்ற சபைகள் எல்லாம் சும்மா பெருகிட்டு. நான் சொல்றது எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. பயங்கரமான மாற்றத்தை கர்த்தர் இக்கட்டான சூழ்நிலைகளிலையும் கர்த்தர் பெருக்கி இருக்கிறார். ஆமென். ஊழியம் வளர்ந்துகிட்டே தான் இருக்குது, ஆத்துமாக்கள் பெருகிட்டே தான் இருக்கிறாங்க. யார் நினைத்தும் அவருடைய சுவிசேஷத்தை என்ன செய்ய முடியல, தடுக்கவே முடியல. ஆனா அவ்வளவு சூழல்கள் மத்தியிலையும் ராத்திரி பகலாக ஜெபிக்கிற, ஆராதிக்கிற ஒரு சுதந்திரத்தை நாங்க பார்க்கிறேன். இத்தனை மணி நேரத்துக்குள்ள முடிச்சுட்டு வெளியே வரணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற இந்த இடத்துல கூட ஆண்டவரை தேடி வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை பார்க்கிறார், கர்த்தர் நம்மை பார்க்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுகிற பிள்ளைகளாக வேற எதுவுமே ஆண்டவருக்கு ரெண்டாவது தான். எத்தனை பேர் ஆமை சொல்லுங்க? முதல்ல இயேசு, முதல்ல இயேசு, அதுக்கு பிறகுதான் இந்த உலகத்துல எதுவானாலும். ஆனால் இத்தனை சூழல்களிலையும் அந்த இயேசுவை தேடி வந்தீங்க பாருங்க, எழுதியிருக்கலாமா? அவர் சொன்னார், என் முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு முகங்கள் கூட வெட்கப்பட போவதில்லை, பிரகாசமடையும். என் முகத்தை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடையும், அவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அப்படி விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமது முகத்தை நான் என்றைக்கு பார்க்க ஆரம்பித்தனோ அன்று முதல் நான் வெட்கப்பட்டு போகவே இல்லைப்பா. அப்படி நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி, இந்த உலகத்தை நான் பார்த்து கொண்டிருந்த காலத்தில் நான் ஏராளமான வெட்கங்களை அடைந்தேன். ஆனால் என்றைக்கு என் இயேசுவின் முகத்தை நான் பார்க்க ஆரம்பித்தனோ அன்று முதல் நான் வெட்கப்படல. ஒவ்வொரு நாளும் பெருகி இருக்கிறேன், வளர்ந்து இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கனப்படுத்தப்பட்டிருக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன். இந்த காலை நேரத்தில் உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசுயா ஸ்தோத்திரம், இயேசுயா சத்தமா
ஏசையா
ஆவியானவரே, நீர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டுப்பா. எங்கள் நடுவில் அசைவாடுகிறதற்காக, இறங்கினதற்காக, ஒவ்வொருவரோடும் தனித்தனியாய் பேச போவதற்காக, இன்றைக்கு நாங்கள் யாரும் வந்தது போல் அல்ல, திரும்பி போகும்போது நாங்கள் இயேசுவை கண்டோம், அவருடைய மகிமையை கண்டவர்களாக திரும்பி செல்ல கிருபை தான் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோமா? பரிசுத்த வேதத்தை பழைய ஏற்பாட்டின் சரித்திர புத்தகமாகிய யோபு 42:12 வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்க கேட்போமா? யோபு 42:12 வசனத்தின் முதல் பகுதி. கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு எல்லாருக்குமே இன்று வரைக்கும் உள்ள என் வாழ்க்கையை விட எனக்கு நாளை முதல் அல்லது அடுத்த நிமிடம் முதல் கொண்டு இருக்கிற என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் எல்லாருக்குமே ஆசை. இதுவரையிலும் நான் கடந்து வந்த என் வாழ்க்கையை விட இனி நான் கடக்க வேண்டிய என் வாழ்க்கை நல்லா இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படி இதுவரைக்கும் கடந்துட்டோம், ஆனா இனி நான் கடக்க போற வாழ்க்கையை நினைக்கும் போது பயமா இருக்கு. நான் இது எப்படி கடப்பேன், இது எப்படி கடக்கும்? ஒரு மிகப்பெரிய அச்சம். எங்க போனாலும் இன்னைக்கு ஜனத்தின் நடுவில் இந்த பயம் பெருகிட்டு, நான் எப்படி வாழ்வேன், நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், நான் எப்படி என் பிள்ளைகளை ஒரு நல்ல நிலையில பார்ப்பேன்? ஒரு பயங்கரமான பயம், அச்சம் தேவ ஜனங்களை நிரப்பிட்டே இருக்குது. ஆனா முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட எந்த ஒரு சகோதரனையோ சகோதரியோ குடும்பத்தையோ நீங்களும் நானும் நம்பி வந்திருக்கிற இந்த ஆண்டவருடைய அனுமதி இல்லாம இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளால் தொடவே முடியாது. விசுவாசிக்கிறவன் நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. வேதம் சொல்லுது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி மகா பலத்தோடு கூட எவனை விழுங்கலாம், எந்த குடும்பத்தை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் சுற்றி திரிகிறான். நுழைந்தான் அல்ல, சுற்றுகிறான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சாத்தானிடத்தில் கேட்கிறார், எங்கிருந்தியா வார? நான் பூமி முழுவதும் சுற்றி வாரேன், ஆனா நான் சுற்றுனதுல எல்லா இடத்திலும் எனக்கு 24/7 போய் வரதுக்கு ஆக்சஸ் இருக்குது. ஆனா ஒரே ஒருத்தனுடைய வீட்டுக்குள்ளேயோ அவனுக்கு உண்டாயிருக்கிற செல்வத்திற்குள்ளேயோ அல்லது அவனுடைய சரீரத்தையோ என்னால நுழையவே முடியல, சுற்றத்தான் முடிஞ்சது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? என்னால சுற்றத்தான் முடிஞ்சது. யோபினுடைய குடும்பத்தை சுற்றி சுற்றி வந்தேன், ஆனா உள்ள போக முடியல. யோபினுடைய ஆடுகளை சுற்றி வந்தேன், ஆனா எனக்கு அந்த ஆட்டு மந்தைக்குள்ள நுழைய முடியல. மேய்க்கிறவருக்குள்ள நுழைய முடியல. ஒட்டகங்களை சுற்றி வந்தேன், ஒட்டகம் மேய்க்கிறவர்களையும் சுற்றினேன், ஆனா உள்ள போக முடியல. ஏர்மாடுகளை சுற்றி வந்தேன், அந்த ஏர்மாடுகளை ஓட்டுகிறவர்களையும் நான் கவனித்தேன், சுற்றினேன், ஆனா உள்ள நுழைய முடியல. கழுதைகளை நடத்துகிறவர்களையும் சுற்றினேன், நுழைய முடியல. 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் நல்லா சுத்தி பார்த்தேன், ஆனா அவங்களுக்குள்ளே நுழைய முடியல. ஓவரால் யோபையும் யோபின் குடும்பத்தையும் தலைமுறைகளையும்
அவனுக்குண்டாயிருந்த எதையுமே என்னால என்ன செய்ய முடியல, நெருங்க முடியல. எனக்கு அன்பான சபையே, உண்மையாய் இயேசுவை தேடுகிற ஒரு குடும்பமா இருப்பீங்கன்னா இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை கண்டு, சத்துருவை கண்டு பயப்பட அவசியமே. நம்புறவரா இல்லையா சொல்ல? ரொம்ப கவனிக்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுறார். நான் ஊழியம் செய்கிற என் கிராமத்துல சபைக்கு முன்னாடி பின்னாடி சுத்தி சுத்தி சுண்டி அப்படி ஒரு சுண்டு விட்டான்னா அவ்வளவுதான். அப்படிப்பட்ட மந்திரவாதிகள் இருக்காங்க. ஆனால் நான் ஒரு தாத்தா பாட்டி ஒரு சகோதரி இடுப்பளவு புல்லுல அந்த புல்லை நீக்கிட்டு தான் நான் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணேன். அன்று முதல் இன்று வரை எனக்கு வராத பிரச்சனையே கிடையாது. எனக்கு பாட முடியாது, ஆராதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, லைட் போட முடியாது, ஸ்பீக்கர் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் பாக்குறியா பாக்குறியா, ஆனா பார்த்துட்டே இருக்காங்க. நான் தொடங்கினது குடிசையில 3 பேரா, இன்னைக்கு பெரிய சபையா உருவெடுத்துட்டு அதையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை மந்திரவாதிகளுக்கு நடுவுல வாழ வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. ஆனா கர்த்தர் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். அதான் தைரியமா பேசுறேன். எத்தனையோ முறை ஃபவுண்டேஷன் போட்டுருவியா, போட்டப்பா, போட்டியா, அடுத்து கெட்டிருவியா, கெட்டிட்டப்பா, அடுத்து கான்கிரீட் போட்டுருவியா, போட்டப்பா, டேய் இனாபரேட் பண்ணிருவியா, பண்ணிட்டா. ஒருத்தனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன் தெரியுமா? அவரை உண்மையாய் நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்போதும் அடைக்கலவா. ஒரு நாள் இன்னைக்கு சபையில் இருக்கிற விசுவாசிகள்ல அவருடைய சொந்த குடும்பம் தான் எனக்கு மிகப்பெரிய மந்திரவாதி, எனக்கு சவால் விடுற மந்திரவாதி. அவங்க நம்ம சபையில ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க கூட போய் உட்கார்ந்து இருப்பாங்க எல்லாத்துலயுமே. ஒரு நாள் இரவு அந்த சகோதரர்கள் சொல்றாங்க, பாஸ்டர் அண்ணே, ராத்திரி கருங்கோழிய எவ்வளவு பூஜை பண்ண முடியுமோ பண்ணி தன்னுடைய வீட்டினுடைய நடைய தோண்டி உயிரோட வச்சு புதைச்சிட்டு காலையில சாலமன் இருக்க மாட்டான். இன்னைக்கு சூப்பரா இருக்கு. எப்போதும் போல காலையில நான் எழுப்பி என் வேலையை பார்க்கிறேன், சாகவே இல்லை. ஓலை குடிசையில் இருக்கும் போதே அழிக்கணும்னு நினைச்சாங்க, அழியவே இல்லை. பெருகி இருக்கிறோம் பல மடங்கா. 3 பேரா நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களோட நீ சபை ஓடிட்டு இன்னைக்கு அவங்க அவ்வளவு பேர் என் ஃப்ரெண்டா அப்படிங்கிறாங்க. எந்த மந்திரவாதிகளாலும் ஏவுகிற ஆவிகளாலும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளாலும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளாலும் துரைத்தனங்களாலும் அதிகாரங்களாலும் வல்லமைகளாலும் கிட்ட கூட நெருங்க முடியாத ஒரு கூட்டம் இந்த உலகத்துல ஓடுனா அந்த கூட்டம் தான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும். கையை நல்ல தட்டி ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும், சவுல் தமஸ்குவில் இருக்கிற தேவ பிள்ளைகளை நாசம் பண்ணும்படி அப்படி ஒரு பலனை பெற்று அதிகாரத்தை பெற்று ஓடுறா. போற வழியிலேயே யார வேதனைப்படுத்துற அப்படி பிடிச்சவனை பவுலாக மாற்றிட்டான். அதான் நம்முடைய ஆண்டவர். நெருங்க விடல. நான் சொல்றது புரியுதா? ஆனா சிலரை அனுமதித்தார், சிலரை சிங்கத்திற்கு இரையாக்கினார், சிலரை என்ன சொல்றது தியாகம் பண்ணி மரிக்கும்படி அனுமதித்தார். ஆனா அவர் அனுமதி இல்லாம ஒருத்தனாலையும் தொடவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை ஆண்டவர் அப்படி நம்மளை பாதுகாத்துக் கொண்டு அந்த ஆண்டவர் சொல்றாரு, முந்தின நிலைமை முன்னிலைமை பார்க்கணும், உங்க பின்னிலைமை நல்லா இருக்கணும். இத்தனை வயது வரைக்கும் நான் வந்துட்டேன் பாஸ்டர், உருண்டு வந்துட்டேன், அடுத்து நான் எப்படி உருள போறேன் என் வாழ்க்கையில பயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும். யோபு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி பகுதி, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறான். முகாந்திரமே இல்லை. யோபு தேவனால் சாட்சி பெற்ற உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். தேவனே சாட்சி கொடுக்கிறார். சாத்தான் சுற்றி வருகிறான், உள்ள போக முடியலன்னு அவன் வருத்தப்படுறான். அதனால போய் சொல்றான், எதினால் அவன் உத்தமனா இருக்கிறார் தெரியுமா? அவனுக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றிலும் இருக்கிற பாதுகாப்பை விளக்குங்க. அவன் கீழே விழுவானா இல்லையான்னு பார்ப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரே நாளில் பரிசுத்த வேதத்தில் ஹீரோவா இருந்து ஜீரோவானவர் நீதிமான் யோபு. ஒரே நாள் இங்க வரதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு வாகனம் வந்து நிக்குது. திடீர்னு இங்க வண்டிகள் வராது, ஆனா ஒரு வண்டி வந்து நிக்குதே அப்படின்னு வெளியில போய் பார்த்தேன். கொஞ்சம் ரொம்ப டிப்டாப்பா கொஞ்சம் ஆம்பளைங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு நமக்கு தெரியாதவங்க நான் உள்ள போயிட்டேன். மறுநாள் காலையில் 5 மணி ஆராதனை முடிஞ்சு 6 மணிக்கு நான் சபைக்கு வெளியில நிக்கிறேன். என்னை சவால் விட்ட என்னுடைய அன்பு சகோதரன் மந்திரவாதி தம்பி வந்து வெளியே நிற்கிறான். வந்து சொல்றான், பாஸ்டர் நேற்றுக்கு ஒரு டீம் வந்திருந்து பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். யார் தெரியுமா? ஒரு பாஸ்டர் அவங்க விசுவாசிகளை என்கிட்ட மந்திரவாதம் பண்ண கூட்டிட்டு வந்தார். அம்மா நான் போய் சொல்லல, இது மேடை. அவனே சோத்துக்கு வழி இல்லாம என் பாக்கெட்ல வந்து காலை பிடிச்சு நிற்பான். டெய்லி ஒரு 7 குப்பி குடிச்சா அவனுக்கு உறக்கம் வரும். கஞ்சால இருந்து எல்லாமே அவன் தான் டாப், அவனும் குடும்பம். அவன் வந்து சொல்றான், இது 2வது முறையா வந்திருக்காங்க. என்னால நம்பவே முடியல. போதக விசுவாசிக்கு பிசினஸ்ல ப்ராப்ளமா, எதனால ப்ராப்ளம்னு கூப்பிட்டு வந்தாங்க கேட்கறதுக்கு. இன்னைக்கு எப்படியோ உலகம் போயிட்டு இருக்கு. அந்த சகோதரன் சொல்றான், உங்களுக்கு தான் தெரியுங்களானே, எனக்கு தான் ஒண்ணும் தெரியாது. ஆனா என்ன தேடி இவ்வளவு தூரத்துல இருந்து கார்ல வந்திருக்காங்க. எனக்கு தெரியாதுன்னு சொன்ன பிறகு என்ன விடாம கூடி போயிட்டாங்க கார்ல. நல்ல சாப்பிட்டேன், தந்ததெல்லாம் வாங்கினேன். அடுத்த முறை வரும்போது உங்ககிட்ட கூட்டிட்டு என்ன பாருங்க. ஒரு ஜனத்தை நடத்துகிற ஒரு மேய்ப்பனுக்கே இந்த நிலையில இருக்கிற ஒரு விசுவாசம் என்றால், அந்த மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிற மந்தையை நினைச்சு பார்க்கிறேன், தாங்கவே முடியல. காவல் கிணறு பக்கத்துல, நாங்குநேரி பக்கத்துல ஒரு போர்டு இருக்குது, கைவசம் அதை ஊதி எடுப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்ட. நிறைய ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஏய், உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை, யாரோ கைவசம் கொடுத்துருக்காங்க, நீ நாங்குநேரிக்கு போ, அங்க ஒரு லேடி இருப்பாங்க, கைவசத்தை ஊதி எடுப்பாங்க. யோப்பா, என்னால் நம்ப முடியல. மந்திரவாதிகள் பாவம். அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்களை தேடி வர்றது அவ்வளவு உங்க ஆட்கள் தான். ஒரு நாள் காலையில ஆண்டவர் யோபை பற்றி சொன்னார். உத்தமத்தில் உறுதியா இருக்கிறியா மக்களே? ஒரு நாள் காலையில ஒரு பிரபலமான சபை சொன்னா தெரியும். அந்த சபையினுடைய மூத்த செக்ரட்டரி அவங்க வீட்டுக்கு திடீர்னு எனக்கு ஆவியில உணர்த்தப்பட்டு, ரொம்ப நண்பர், நான் வீட்டுக்கு போறேன். காலையில நான் போறேன், அவங்க கிளம்பி நிக்கிறாங்க, வாகனம் ரெடியா நிக்குது. அவங்க என்ன பார்த்தத முடிச்சு பார்க்கறாங்க. நான் கேட்கிறேன், எங்க போறீங்க காலையில?
சாலமன், எங்க லேண்ட் சம்பந்தமான கேஸ் முடியவே மாட்டேன். தூத்துக்குடியிலிருந்து ஒரு ஐயா வரார். ஐயான்னா யார் தெரியுமா? வைத்தியம் சொல்றாங்க இப்ப நம்ம ஊர்ல, தெரியக்கூடாது அப்படின்னு. ஒரு ஐயா வாரார். ஹோட்டல்ல எக்கச்சக்கம் பேர் நம்ம ஆலயத்திலிருந்து போய் நிறைய கணக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. என் கூட இருக்கிற சக மூப்பர்ல ஒருத்தர், வாடா போய் கேப்போண்டா எப்போ கேஸ் முடியுது. கிளம்பி வெளியே வந்தோம், நீ வந்துட்டப்பா. பொய் நினைக்கிறீங்களா? நான் சொல்றது உண்மையை பேசுறேன். பலிபீடத்துல என்னால நம்ப முடியல. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறேன். ஒரு வீட்டில் நான் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னா ஒரு மரணம் நடந்தது சர்ச்சில். 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை எங்க போனாங்கன்னே தெரியல. நான் தேடி பார்த்தேன், காணவே இல்லை. திடீரென சிறுநீரக செயலிழப்பு உண்டாகி மரணப்படுக்கையில் ஆகி செத்தே போயிட்டான் அந்த தம்பி. 29 வயசு தான் ஆச்சு. அந்த வீட்டில் அடக்க ஆராதனை நடத்த யாருமே இல்லாம என்னை ஊரே கூப்பிடுது. நான் போறேன். அங்க போய் நின்று பார்க்கிறேன். ஞான ஸ்நானம் எடுத்தது மாதிரி எனக்கு நம்ப முடியல. திருவிருந்துல எல்லாம் பங்கு கொண்ட குடும்பத்தை மாதிரி என்னால நம்ப முடியல. அப்படி ஒரு அடக்கம் நடக்கு. நான் பார்த்து அப்படியே பார்த்து நிற்கிறேன். அடக்கம் முடிச்சு நான் கிளம்புற அன்னைக்கு மத்தியானம் ஒரு ஞாபக ஜெபம்னு ஒன்று நடத்துவாங்கல்ல, அதுக்கும் கூப்பிட்டாங்க. நான் போனேன். அங்க போறேன். வீட்டு மூலையில இதுவரைக்கும் செத்த அத்தனை பேருக்கு இலை போட்டு சாப்பாடு போடுறாங்க. எல்லாமே நம்ம ஆட்கள் தான். நம்மள ஆண்டவர் பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ஏன்பா இப்படி நடிக்கிறீங்க? வெளியில நீங்க இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கீங்க, ஆனா உங்க வாழ்க்கை இப்ப எங்க போயிடுது தெரியுமா? 2 வயசுல திருமணம் பண்ணுவீங்களா? வயசு 21, 22ல பொண்ணு பார்க்க மாட்டேன், பொண்ணு கொடுக்க மாட்டேன். 23 ஆகுது பாஸ்டர். எப்படி திருத்துறது? ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வந்தால் அவன் புதிய சிருஷ்டி இல்லையா? இல்ல இல்ல இல்ல, இப்போ நான் பழசாதான் இருக்கிறேன், ஆனா வெளியில தான் நான் புதுசா காமிச்சுக்கிறேன். என்ன இவ்வளோ மண்டபம் கட்டிருக்காங்க ஊர்ல, ஆனாலும் மண்டபமே இல்லை கல்யாணத்துக்கு. என்ன பாஸ்டர் உங்களுக்கு கேலண்டரை பார்க்கலையா? முகூர்த்த நாளே கிடையாது. அப்ப என்னைக்குதான் முகூர்த்தம்? நான் சொல்ற நாள் தான் முகூர்த்த நாள். அன்னைக்கு மண்டபமே இல்லை, எல்லா மண்டபமும் ஃபுல். எங்க போயிட்டு இருக்கு கிறிஸ்தவம்? எங்க போயிட்டு இருக்கிற நம்முடைய தலைமுறைகள்? அதனாலதான் இன்னைக்கு 48% தமிழ்நாட்டு ஆண்கள் வாலிபர்கள் மதுவுக்கு அடிமை. 48% ஊருக்கு வராம நீங்க இங்க இருக்கிறதுனால நான் உண்மையில நன்றி உள்ளவனா இருக்கேன் கர்த்தருக்கு. வந்துடாதீங்க. ஏன்னா அடுத்த மாசம் இல்லை, டிசம்பர், அப்ப அடுத்த மாசம் நான் எதுக்குடா ஆண்டவர் அழைச்சாரு மண்டையில கை வைக்கிற மாசம். ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போலீஸ் காவல் தேவைப்படுது. அன்னைக்கு எத்தனை பேருக்கு மண்டை உடைய போகுது? தீபாவளிக்கு வெறும் 780 கோடி அரசு மதுபான கடையில சேல்ஸ் ஆயிருக்கு. அது போக தனியார் மதுபான கடையில சொல்லவே முடியாது, சுமார் 2000 கோடிக்கு மேல சேல்ஸ் ஆயிருக்குது தீபாவளிக்கு. நாங்க என்ன குறைஞ்சவங்களா? இயேசு பிறந்திருக்கிறார் பாருங்க. ஆலயத்துல ஒருத்தனை ஒரு நல்ல நிலையில பார்க்க முடியாது. அவ்வளவு ஆலயத்துக்கு வெளியில உள்ள வாந்தி எடுத்து உருண்டு கிடக்கு. இந்த பொம்பளைங்க பரிதாபம் வேதனையில சொல்றேன். நரகத்தை பார்க்கணும்னா நம்ம ஊர் சபைக்கு வாங்க, டிசம்பர் நரகத்தையே பார்க்க. என்ன ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைய நான் பார்ப்பேன். என் பிள்ளைய நான் பார்க்கும் போது இன்னும் என் பிள்ளை உத்தமனா இருக்கிறார், ஒரு உத்தமையா இருக்கிறார். என் பிள்ளை இந்த உலகத்தோடு ஒட்டாதபடி வேறு விரிக்கப்பட்டு தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று வைராக்கியம் கொண்ட தானியலை போல இந்த
உலகத்தை விட்டு விலகி எனக்கு சாட்சியாய் நிற்கிற ஒரு மகனாய் மகளாய் குடும்பமாய் இருக்கோம்னா நான் சொல்றேன், உங்க பின்னாடி மந்திரவாதி இருப்பாங்க, நீங்க பின்னாடி போக மாட்டீங்க. கையை தட்டி கத்திர மகிமை முடியல. ஒவ்வொரு நாளும் வெளியில வந்து நல்ல தூங்குற, நல்ல சாப்பாடு, நிம்மதியா இருக்கிறேன். 21ஆம் தேதி வர அப்பா அடுத்து தொடங்கும் பாருங்க வம்பு. எங்க திரும்பினாலும் கண்ணீர் தான். கட்டுப்படுத்த முடியல, ஜனத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆலயங்களை கட்டுப்படுத்த முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ப மாட்டீங்க, ஆலயத்துக்குள்ளேயே கூலிப் சொல்லுவாங்கல்ல, கூலிப் அப்படின்னு ஒரு கணேஷ் மாதிரி ஒன்று ஆலயம் கூட்டம் நடந்துட்டு இருக்குது. கவரில் எடுத்து மாறி மாறி கொடுக்குறாங்க. நம்ம ஊர், நான் சொல்றது நம்ம ஊர். ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன், 2 வாரம் ஆச்சு. அங்க ஒரு போதகரை பார்த்தேன். டாக்டர் என்ன கூப்பிட்டு சொன்னாரு, நண்பர் அவர், பாத்தீங்களா நுரையீரல் மொத்தம் அவுட்டு. நுரையீரல் அவுட்டா? பயங்கர குடி அந்த ஆளு. நான் குடிக்கிறான். ஆலயத்துக்குள்ள கணேஷ் பாக்கெட்டை பிடிச்சிருக்காங்க, கையும் களவுமா விசுவாசிகளோட பார்ட்டி வைக்கிறாங்க டிசம்பர்ல. எங்கயா போயிட்டு இருக்கிறோம்? நெஞ்சு வலிக்குது. ஒரு ஆங்கில ப்ரொஃபஸரா, ஆங்கில ட்ரெயினரா, சொந்த நிறுவனங்களை வச்சு நாகர்கோவில்ல ஆடம்பரமா வாழ்ந்தேன். 2018 ஒரு மலையில ஓலை குடிசைகள் ஏழை மக்கள் நடுவுல சுவிசேஷத்தை விதைக்க போனதுல தொடப்பட்டு என்னுடைய கல்வி, இன்ஸ்டிடியூஷன், பிசினஸ் அவ்வளத்தையும் தூரம் போட்டுட்டு அவ்வளவு வித்து அதே மலையில போய் ஓலை குடிசையில 2018 வாழ்க்கையை தொடங்கினேன். இன்னைக்கு ஆண்டவர் மகிமையான ஒரு ஆலயத்தை தந்து நூற்றுக்கணக்கான பேரை ரட்சித்திருக்கிறார். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் சகோதரனே, சகோதரியே, முந்தின நிலைமையை பார்க்கணும், பிந்தின நிலைமை நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும், இவன் உத்தமன், இவன் உத்தமி. ஆண்டவர் சாட்சி கொடுத்தார்னு வைங்க, அவ்வளவுதான். அடுத்து அதே குடும்பத்தில் இருக்கிறாங்க, மனைவியாகிய யோபின் மனைவி கூட சொல்றாங்க, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ? நான் சொல்றேன், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழங்கள் இல்லாமல் போனால், வயல்களில் தானியங்கள் விளையாமல் போனால், தொழுவத்தில் மாடுகள் ஆடுகள் எல்லாம் முதலற்று போனாலும், என் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருப்போம். என் ஆண்டவர் உங்க முந்தின நிலைமையை பார்க்கலும் பிந்தின நிலைமையை அவர் வித்தியாசமாய் காண்பித்தார். 2018 எல்லாம் விட்டுட்டு 2-3 டிரெஸ்ஸோட சர்டிபிகேட்டோட என் சொந்த குடும்பம் வீட்டை விட்டு அடிச்சு துரத்துச்சு. தென் தமிழகத்தில் நம்பர் 1 ஆங்கில பயிற்சியாளர் விருது பெற்றேன், முதலமைச்சர் கவர்னர் அவார்டு பெற்றேன், எக்கச்சக்க விருது பெற்றேன். சிபிஇசி ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ட்ரைனிங் அகாடமியினுடைய சேர்மன் நான். அப்படி அசைச்சிட்டு இருந்தேன், லட்சம் சம்பாதிச்சிட்டு இருந்தேன். ஆனா இயேசுவுக்காக நான் வெளியே வந்ததுக்காக குடும்பமே அடிச்சு துரத்தி நடுத்தெருல விட்டுச்சு. வீட்டுக்கு வெளியில போய் கதவை தட்டுவேன், திறக்க மாட்டாங்க, போல அப்படின்னு சொல்லுவாங்க. உடுத்த துணியோட அந்த காட்டுல வந்தேன். மேல பார்த்தா வானம் தெரியும், சைட பார்த்தா எல்லாம் தெரியும், தரைய பார்த்தா மண்ணு. துடிச்சேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? தற்கொலை பண்ணி செத்துருவான், இல்ல மரியாதையா பைபிளை விட்டுட்டு எங்க கூட வந்து திரும்பி போகல. இன்னைக்கு என்ன சிரித்தவங்க, பரிகாசம் பண்ணவங்க, செத்துருவான்னு சொன்னவங்க, சீக்கிரத்துல பைத்தியம் பிடிச்சிரும் சொன்னவங்க,
மிரண்டு பார்க்கத்தக்க ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மிஷன். என் பஞ்சாயத்துல என்னை விட பெரிய சபை ஒருத்தட்டி இல்லை. ஆனா வண்டி போக்குவரத்தே கிடையாது. நான் தான் வண்டியில கொண்டு வரணும். நான் சாட்சி. அவர் உங்களை பார்க்கும்போது ஏதோ வந்தேன் பாடுனேன் போனேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே. நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் 7000 ஆடு இருந்தா நம்மளெல்லாம் பிடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குற சகோதரர்களை பார்க்கிறேன். விமான நிலையத்தில இருந்து அப்படி வாங்கிட்டு ஸ்டைலா வராங்க. என்னையா இது, என்னையா இது? இங்க யாராவது அப்படி பண்றீங்களா எனக்கு தெரியல. வெறும் 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க ஒரு விமான நிலையத்துல கூட நான் ஒரு தேவ பிள்ளை என்பதை நிரூபிக்க தவறுறோம். வந்து இறங்குனதும் இந்த விசுவாசி இறங்குனதும் விமான நிலையத்துல சகோதரிகள் கதறாங்க. விமான நிலையத்திலேயே பாட்டில உடைச்சு குடி. ஆனா இங்க பெரிய விசுவாசிகளா இருக்கிறாங்க. கொண்டு வந்து ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் சப்ளை ஃபாரின் ஐட்டம். 7000 ஆட்டை வைத்த ஒரு மகா பெரிய பணக்காரர், 3000 ஒட்டகத்தை வைத்திருந்த ஒரு மகா பெரிய பணக்காரர், 500 ஏர் மாடுன்னா எத்தனை ஏக்கர் லேண்ட். ஒரு ஆள் இந்த இடத்துல அப்படி இருக்க முடியாது. இவ்வளவு பெரிய பணக்காரர். அவருக்கு என்ன தெரியுமா, ஒரே நாள்ல 7000 மாடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதைகள் ஒரே நாள்ல அழியுது. தகவல் வந்ததும் கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். தன் வாயினால பாவம் செய்யல, குறை சொல்லல, தூசிக்கல்ல. இன்னைக்கு நம்மளால வாழ முடியுமா? தலைவலி வந்தாலே எதுக்கு பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு வரணும்? ஒரு மாச சம்பளம் கிடைக்காட்டாலே அவ்வளவு அருப்பம் இருக்கிறோம். நான் எதுக்கு ஆண்டவரை தேடணும்? நான் எதுக்கு உபவாசம் இருக்கணும்? நான் எதுக்கு தசமபாகம் கொடுக்கணும்? இவ்வளவு பெரிய செல்வந்தன் ஒரே நாள்ல இவ்வளவு இழந்து அவர் சொல்றாரு, என் வாயினால் அவர் பாவம் செய்யவில்லை. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படியா முடிச்சது? அப்பதான் விசுவாசம். அதான் விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவ்வளவு செல்வம் இருந்தும் இதெல்லாம் குப்பை. எனக்கு மாடுகள், ஒட்டகங்கள், ஏர்மாடுகள், சொத்துக்கள், வேலைக்காரர்கள், எல்லா கழுதைகள் குப்பை, என் பிள்ளைகள் குப்பை, எல்லாமே குப்பை. ஆனா எது மட்டும் தெரியுமா எனக்கு பெருசு? நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். கையை நல்ல தட்டு, அவர் பெரியவர். கேட்டாங்க, அவங்க எது பாவம், உனக்கு எது முக்கியம்னு கேட்டாங்க. அழைப்பா அல்லது குடும்பமா அல்லது பிசினஸா? நான் சொன்னேன், எனக்கு குப்பையில கிடந்தேன். படிச்ச மண்டையில ஏற டெய்லி 10 மார்க் தாண்டது இல்லை. ஆங்கிலத்துக்கு கணிதத்துக்கும் 2க்கும் 10 தாண்டாது. காப்பி அடிச்சு தான் பாஸ் ஆனேன். அப்பாவுக்கு கண்டு பயந்து என்னையே இவ்வளவு உயர்த்தி பல ஆயிரங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற ஒரு ட்ரைனரா என் அப்பா மாத்தினார்னா இதெல்லாம் குப்பை. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு இயேசு இந்த நிலையில கொண்டு வந்து என்ன உட்கார வச்ச இயேசு ஒரு பிரபலமான யோசியக்காரன், பிரபலமான விஐபிகளுக்கெல்லாம் போனா போகணும், இல்லைன்னா போக கூடாது. அந்த நிலையில் உள்ள ஒரு பெரிய
ஒரு யோசியக்காரர் தன் மகளை அட்மிஷனுக்கு கூட்டிட்டு வந்தார் கல்வி நிறுவனத்துல. நான் உட்கார்ந்து இருக்கிறேன் உள்ள. நுழைந்த உடனே அந்த ஆவி பேசுது, நீங்க தான் டாக்டர் சாலமனா? எஸ். இந்த இருக்கை உனக்கு உரியதல்ல. உன் தாய் தகப்பனின் முழங்கால் கண்ணீர் உன் வாழ்க்கையை இப்படி கொண்டு உட்கார வச்சிருக்கு. அப்படி எழுதிட்டேன். அசுத்தாவிகள் அப்படி நம்மளை பார்த்து பிரசங்கம் பண்ணுது தெரியுமா? வாழ்க்கைய இன்னைக்கு ஊழியத்துக்கு நான் வந்ததே அசுத்தாவினாலதான். 25 கிலோமீட்டர் தூரத்தில் என்னுடைய தலைமையகம் நாகர்கோயில நான் மவுப்படுத்திட்டு இருக்கிறேன். PhD ஸ்காலர்ஸ் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு போன் வருது. நான் சும்மா போய் ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்கிற கிராமத்திலிருந்து ஒரு சகோதரி கழுத்தை இருக்க பிடிக்க மூச்சுட முடியாம உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஊரே திரண்டு நிக்கி, ஐயா உடனே வாங்க ஐயா. அம்மா நான் வந்து என்ன செய்ய? எனக்கு புரிஞ்சிருச்சு அசுத்தாகும். நான் போனா என்ன வேண்டிச்சுன்னா நான் என்ன பண்றேன்? அப்படி இருக்கிற அடுத்த அந்த ஆவி சொல்லுது, ஐயாவை வர வேண்டான்னு சொல்லுங்க. அவர் இருக்கிற இடத்துல இருந்து போன்னு மட்டும் சொல்லுங்க, நான் போயிடுறேன். பிசினஸ், சொந்த சிலபஸ், அவார்டுகள் தூக்கி எறிய பண்ணி, அப்பாடா ஊருக்குள்ள நான் ஒவ்வொரு கிராமமும் தாண்டி அது சொல்லிட்டு இருக்கு. உள்ள போனேன், என் கால விழுந்து போக சொல்லுங்கய்யா. நான் சும்மாதான் இயேசுவின் நாமத்துல போயிட்டியா. அன்று முதல் தொடங்குறதுதான் இந்த ஊழியம். இன்னைக்கு 100கணக்கான பேரை இயேசு உயிரோடு இருக்கிறதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அவருக்கு உத்தமமா இருப்போம்னா நான் சொல்றேன், ஆண்டவருடைய அனுமதி இல்லாம அப்ப ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில இவ்வளவு வேதனை? நான் உத்தமனா இருக்கிறேன், உத்தமையா இருக்கிறேன் என் ஆண்டவருக்கு முன்பாக. இதைத்தான் 2018 நான் சொன்னேன். நான் உண்மையா உண்மை தேடுறேன், உண்மையா நேசிக்கிறேன், உண்மையா தசமா கொடுக்கிறேன். ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை? ஏன் நான் அனாதையான? ஏன் என்னை எல்லாரும் வெறுத்தாங்க? ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? யோப்பா, அன்றியும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சபையை நம்புங்க. இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறேன், என் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கார் தெரியுமா? என்னுடைய சிந்தனையில கூட என்னால சிந்திக்க முடியாத அளவுக்கு என்ன உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனாலும் திரும்பி போகல, ஆனாலும் பின்னிட்டு பார்க்கல. இன்றைக்கு நம்முடைய சபையை பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இதற்கு பிறகுள்ள நாட்கள்ல நான் நல்லா இருக்கணும்னு நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒண்ணுமே செய்ய வேண்டாம். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் உங்க வாழ்க்கையில யாரை மட்டும் விட்டுறாதீங்க. இடதுபுறம் வலதுபுறம் சாஞ்சிராதீங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? வீடை கட்டும் போது கிழக்கு பார்த்து வாசல் இருக்குது. 2 மாசம் கழிச்சு போறேன், வடக்கு பார்த்து இருக்குது. வாசலை காணல. அன்னைக்கு தெரியாம கட்டிட்டோம் பாஸ்டர், வாஸ்து பார்க்காம. இப்பதான் தெரியுது, இதெல்லாம் பார்த்தாதான் வீடே கட்டணும் அப்படின்னு. வீட வாடகைக்கு விட்டுட்டு இவன் வாடகை வீட்டுல இருக்க பாருங்க. எதற்காக? ஏன் நம்ம இந்த நிலையில இருக்கிறோம்? வாழ்க்கையில என்ன வந்தாலும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம, சாத்தான் அனுமதி பெறாம யோபை தொட்டானா? அனுமதி பெறாமல் யோபினுடைய ஆட்டை தொட முடிந்ததா? அனுமதி பெற்று மறுபடி தன் சரீரத்திற்காக அனுமதி கேட்கிறான். அனுமதி கொடுத்தான், ஜீவனை மட்டும் தொடக்கூடாது. அப்ப உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நடக்குமா? சத்தமா சொல்லுங்க, நடக்குமா? முடி கூட எண்ணி வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கண்ட்ரியில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
நான் போய் பார்க்கிறேன், ஆண்கள் எல்லாம் சுவரோட அப்படி சாஞ்சி காலை ரெண்டையும் நீட்டி போட்டு உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் நல்ல பொசிஷன்ல, நல்லா படிச்சவங்க. பெண்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. ஆராதனை முடிஞ்சது. அன்றைக்கு தேவன் பேசின வார்த்தை அதில் இருந்த ஒரு சகோதரனை தொட்டு 8 வருஷமா குழந்தை இல்லை. 2 பேரும் மினிஸ்ட்ரியில இருக்கிறாங்க. வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. எதுக்கு வேலை, எதுக்கு பணம், வீடு இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாருக்கும் பிள்ளை இல்லை. 8 வருஷம் ஆச்சு. மன உடைச்சு போய் வந்து நிக்கிறாங்க. அந்த குடும்பம் ஊருக்கு வந்துட்டு என்ன தேடி வராங்க. அழுறாங்க அழுறாங்க அழுறாங்க. அந்த வசனத்தால் தொடப்பட்ட அந்த குடும்பம் மேடையில உட்கார முழங்கால் போட வச்சு எல்லா ஜனத்திற்கு முன்பாக, நான் பிரசங்கிக்கிறவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, இவங்க தான் அதற்கு சாட்சி சொல்லிவிட்ட பாருங்க. போன வாரத்துல பிள்ளைய பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். பிள்ளை வந்துச்சு. மருத்துவர்களால் முடியாதுன்னு தள்ளுன அப்படிப்பட்டவங்களையும் அவரால் எழுப்பி எடுக்க முடியும். உங்க முன்னிலையை பார்க்கணும். உங்க பின்னாடி உள்ள நிலைமைய சூப்பரா ஆண்டவர் மாற்றி டபுள் மடங்காக 7000 ஆட்டை 14,000 மாற்றி காண்பித்தார். 3000 ஒட்டகத்தை 6000 ஒட்டகமாய் காண்பித்தார். 500 ஏர்மாடை 1000 மாற்றினார். 500 கழுதைகளை 1000 கழுதைகளை மாற்றினார். இழந்த பிள்ளைகளை திருப்பி கொடுத்தார். கடைசியில் என்ன செய்தார் தெரியுமா? 4 தலைமுறைகளை காண செய்தார். நல்ல வயசோடு சந்தோஷமாய் மரணத்தை சந்திக்க வைத்தார். கைய நல்ல காட்டி என் வாழ்க்கையில தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீ என்னோடு விசுவாசத்தோடு கூட ஏதினா இது ஏதினா நீ என்னோடு அநேக தேவ ஜனங்கள் இந்த யோபை போல நிற்க முடியாம விழுந்து விழுந்து எழும்புறாங்க. நான் சொல்றேன், எந்த ஒரு சூழல் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவர் நம்மளை பார்க்கும் போது அவர் சொல்லணும், என் பிள்ளை அசரவே மாட்டாங்க. என் பிள்ளைக்கு என்ன பாடு வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும் என் பிள்ளை என்னை விட்டு விலகவே மாட்டான். அப்படி பிடிச்சு கிடப்பா என் பிள்ளை. அப்படி கிடக்கிறவர்களை என் ஆண்டவர் கைவிட்ட சரித்திரமே இல்லை. காட்டி எழுப்புகிறார். அதே நேரத்தில் இந்த ஒரு வசனத்தை படித்து முடிக்கிறேன். 2 பேதுரு 2:20. 2 பேதுரு 2:20. இந்த ஒரு வசனத்தோடு கூட 2 பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி அந்த அசுத்தங்கள் நம்மளை ஜெயித்துக் கொண்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன் நிலைமையிலும் கேடு பரிதாபம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் கூட போய் படிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்தை இயேசு ரட்சித்தார் என்றால் அந்த ரட்சிப்பில் அந்த குடும்பம் நிலைநிற்க தவறினால் விட்டு போன எல்லா ஆவிகளும் கிரியைகளும் நம்மை திரும்பி வந்து பார்க்குது. ஐயோ, இந்த வீட்டுல ஜெபம் இல்ல, ஆராதனை இல்ல, வேத தியானம் இல்ல, குடும்ப ஜெபம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, வெறுமையாகவும் ஜோடிக்கப்பட்டும் இருப்பதை கண்டு தன்னிலும் விலையேறிய 7 பேரை
கூட கொண்டு அந்த வீட்டுக்குள் புகுந்து முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை கேவலமா போயிருக்கு. நிறைய குடும்பத்தை இப்படி பார்க்கிறேன். இன்னும் நிறைய குடும்பத்தை ஜீரோல போய் மேல எழும்புறத பார்க்கிறேன். நீங்க யாரா இருக்கணும் தெரியுமா? நான் உழைப்பேன், நான் வளருவேன். என்னை பார்க்கிற என் அப்பா என்னை பார்த்து சொல்லுவார், நான் உத்தமன், நான் உத்தமி. இந்த ஒரு அனுபவத்தை மட்டும் நம்ம அப்பா நம்ம மேல பார்க்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, நான் சொல்றேன், தலை குனிந்த இடத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி தலையை நிமிர்த்தி காண்பித்து, வெக்கப்பட்ட இடத்துல உங்களை அப்படி தூக்கி நிறுத்தி பிரமிக்க பண்ணி, உங்களை முன்னிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை உலகம் கண்டு பிரமிக்கத்தக்க மாற்றி, அவர் உங்களோடு கூட இருப்பதும் நீங்கள் அவரோடு கூட நடந்ததும் நிரூபிக்காம அவர் நம்ம ஜீவன பூமியிலிருந்து எடுத்த சரித்திரமே இல்லை. எழுதி நிற்போமா? முன்னிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறவர்கள் இரண்டு கரங்களையும் உயர்த்தி, எத்தனையோ பாடுகள் எனக்கு வரலாம், வேதனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், என்ன வந்தாலும் சரி, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை எங்கும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை எங்கும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. தன் சரீர சுகத்தை இழந்து அனாதையாக்கப்பட்டு புழுவோட நாற்றத்தோட ஓட்டினால் சொரிந்து கொண்டிருக்கும் போது அவன் சொன்ன வார்த்தை, 1000 நன்மையை பெற்றோமே, இதையும் நான் கர்த்தருக்காக அனுபவிப்பேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? என் அப்பா எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், சகிப்பேன். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். எதை குறித்து முறுமுறுக்க மாட்டேன், அவரை தூசிக்க மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன், அவதூறா பேச மாட்டேன். I love Jesus. அவர் என்னை கொன்று போட்டாலும், அப்பா இயேசுப்பா I love you சொல்லுவேன். இந்த ஒரு மனதிலையும் அவர் பார்த்துட்டாங்க. உங்க முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமை, உலகம், சமுதாயம், குடும்பம் மிரளத்தக்க உங்களை உயர்த்தி காண்பிக்கலைன்னா, இவ்வளவு நேரம் நான் பிரசங்கித்த ஆண்டவர் இன்னைக்கு இந்த வேதத்துல யோபை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரா, சகோதரி, அன்பின் ஆண்டவரே, உடைய மகிமையான வார்த்தைகளை கொண்டு எங்களை மறுபடியும் தட்டி எழுப்பினீங்கம்மா. எல்லாருக்கும் ஆசை, முந்தின நிலைமையை பார்க்கணும், பிந்தின நிலைமை நான் நல்லா இருக்கணும். அதற்கு ஒரே ஒரு கீயை எங்களுக்கு சொன்னீங்க. இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறாயோ?
இப்போதும் இந்த பதிலோடு கூட இந்த திருச்சபை குடும்பங்களை நடத்துகிற ஊழியர்கள் மூப்பர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.